ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காளான் மிளகு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக முட்டை பொரியல் மாதிரியே இருக்குது. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சூப்பரான ஒரு காளான் மிளகு கிரேவி தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் காளான் மிளகு கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன், மழை காளான் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, இதான் மழைக்காலம்னு சொல்லுவாங்க. நல்லா மல்லிப்பூ மாதிரியே இருக்கு பாருங்க. நல்லா பூத்து இப்போ தான் பூத்துது. நான் இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சூப்பராக மிளகெல்லாம் போட்டு நல்லா ஒரு காளான் கிரேவி தான் பண்ண போகிறோம். மிளகு கிரேவி தான் பண்ண போகிறோம். மிளகு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மஞ்சட்டி வச்சுருக்கேன். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பேஸ்ட்டாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து நல்லா வதங்கி வந்துடுது. இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பழுத்த தக்காளியை இப்போ இந்த ஸ்டேஜில் உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், நீங்கள் காரத்தை கணசரித்து சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோடு சேர்ந்து மசாலாவோடு சேர்ந்து வதக்கிற நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளும் சேர்த்துட்டு நல்லா மல்லித்தூளும் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துலேயே எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல காளான், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நம்ம மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஆனால் காளான்லேருந்து எந்த அளவுக்கு நல்லா தண்ணி இறங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் பாருங்கள், நமக்கு எப்பயுமே காளான் கிரேவி பண்ணும்போது தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து கிரேவி பார்த்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ பார்க்கும்போது முட்டை பொரியல் மாதிரியே இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வெந்து வந்தாவே போதும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையை கட் பண்ணி வச்சுருக்கா உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காளான் மிளகு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட காளான் மிளகு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. கண்டிப்பாக கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.